வாங்க அன்பு ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள், கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாவற்றையும் நாம் இங்கு விரிவாக பார்க்க போகிறோம். சுக்கிரனை ராசியின் அதிபதியாக கொண்டவர்களே, உங்களுக்கு எப்பொழுதுமே மகாலட்சுமியின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். காலபுருஷ சக்கரத்தில் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதம். உங்களுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்குறப்போ, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு குரு இருக்கார். சுகஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் காணப்படுறார். இதே பார்த்தீங்கன்னா கேஜு பஞ்சமி ஸ்தானத்தில் சூரியன், ரண ரூண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கிரமாகவும், அதே போல் ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் காணப்படுகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இந்த மாதத்தில் காணப்படுறவில்லை. உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு பரிகாரங்கள் அதே போல் நட்சத்திர பலன்களை இங்கே பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மை தரும் காரியங்கள் அதிகமாக வரப்போகுது. இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நன்மைகளால் நீங்கள் மற்றவங்களுக்கும் அதிகமாக உதவி செய்ய போகிற காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு இந்த கால நேரத்தில் உதவிகளை செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள், தடைகள், தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்க போது உங்கள் மனது பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நிறைவாகவும் மன மகிழ்ச்சியோடையும் காணப்பட போறீங்க. இந்த நிம்மதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு வகையான ஏற்றங்களையும் தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உங்களுக்கு பெருசாக தரப்போகுது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு உங்களோட தெளிவான மனது தரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் குற்றங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னப்பா இவர் இது செய்ய மாட்டேங்கிறாரு, எவ்வளோதான் நீங்கள் நல்லது செஞ்சாலும், எவ்வளோதான் நீங்கள் நன்மைகளை செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்காக பாடுபட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த குறை சொல்கிறவங்கள நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த கால நேரத்தில் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மனதில் கஷ்டங்கள் வரலாம். அந்த குறை சொல்கிறவங்கள நீங்கள் பெரிதாக எடுத்துக்க கூடாத காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை இந்த கால நேரத்தில் நிலவும். உங்கள் குடும்பத்தை சார்ந்து நீங்கள் இந்த கால நேரத்தில் பல மகிழ்ச்சியான விஷயங்களையும் மகிழ்ச்சியான செயல்களையும் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்க உங்களோட உறவு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மேம்படும். அடுத்து தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்ற நிலை. இதுவரை பார்த்தீங்கன்னா சிறு தடைகள், தாமதங்கள் எது இருந்தாலும் அது எல்லாமே மாறப்போகுது. இந்த கால நேரத்தில் இனி வரும் நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா முன்னேற்றம், ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பயணங்கள் அதிகமாக போக வேண்டியிருக்கும். இந்த பயணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சோர்வையும் மன சோர்வையும் தரலாம். ஆனால் இந்த பயணங்களால் உங்களுக்கு லாபங்களும் அதே போல் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தி எல்லாமே நன்மைகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கான போட்டி பொறாமைகள் இந்த கால நேரத்தில் வெகுவாக குறையும். போட்டி பொறாமைகள் வெகுவாக குறையிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலை ஈஸியாக விருத்தி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் புதிய ஆர்டர்களையும் எளிதில் பெற முடியும். ஒரு சில பெரிய ஆர்டர்களை பெறும் நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில தடுமாற்றங்கள் உண்டாகலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில் ஒரு சில தடுமாற்றங்களை கொடுத்தாலும் மாதத்தோட பிற்பகுதியிலும் நடுப்பகுதியிலும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். எந்த வேலையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு அதை செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் அதில் தீந்துடும். நீங்களே போயிட்டு செக் பண்ணுறப்ப என்னாங்கன்னா அதில் தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த விஷயத்தை அடுத்தவங்க செஞ்சால் கூட அதை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா சோதித்து பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளையும் அதே போல் ஏற்றங்களையும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தொழில் சார்ந்தவங்களுக்கு இருக்கிற வேலையில் நான் தொழிலுக்கு போகலை, ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களோட பேச்சு திறமை இந்த கால நேரத்தில் சிறப்பாக வெளிப்படும். இந்த பேச்சு திறமையால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் பதவி உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் மனை வாங்கிறதுக்கான யோகமும் அதே போல் தங்கம் வாங்கிறதுக்கான யோகமும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது.
இப்படி இருந்தாலும் எந்த ஒரு காரியத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை மாதத்தோட முதல் பகுதியில் ஏற்படலாம். அதனால் எந்த விஷயத்தில் முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அந்த முடிவு எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த கால நேரத்தில் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. இப்படி செயல்படுறதுனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பிரச்சனைகள் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மைகளும் நல்லதும் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அந்த வாய்ப்புகளை பெண்களாக இருந்தால் உபயோகப்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க போகுது. அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை சிறப்பாக உபயோகித்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்திற்கான வழிவகைகளை நீங்கள் செஞ்சுக்க முடியும். அடுத்து கலை சார்ந்த துறைகள் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் போன்ற இது இருக்கு இல்லையா பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இதுவரை இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள்லாம் இப்போ விலக போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்தில் இருக்கவங்களோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேலே இருக்கவங்களோட வாய் தகராறு இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அதற்கு கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எந்த விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. இந்த விஷயங்களால் பிரச்சனை வருமா, இந்த பிரச்சனையோட தாக்கம் எப்படி இருக்கும், நம்ம எதுவுமே தப்பே செய்யாத நம்மளால் பிரச்சனைகள் வந்து அதோட தாக்கம் எப்படி இருக்கும், அந்த தாக்கத்துலேருந்து எப்படியெல்லாம் விடுபடலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுக்கோங்க. அதாவது எந்த விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி இதுவரை பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு படிப்பில் ஒரு ஆர்வமே வந்திருக்காது. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் ஆர்வம் அதிகமாகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா யாரோட தூண்டுதலோ யாரோட உதவியும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றத்தை பெற போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கல்வியில் நாட்டம் அதிகமாகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கான பரிகாரங்கள் அதே போல் நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமான தினங்கள் எல்லாம் இங்கே பார்க்கலாம். நீங்கள் பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே மகாலட்சுமியின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் நீங்கள் வந்து மகாலட்சுமியை வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகும். அதே போல் ஏதாவது பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தாலும் அதாவது பணப்பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ எது வர மாதிரி இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமியின் அருளால் வந்து உங்களுக்கு நீங்கும். ஏற்கனவே இந்த கால நேரத்தில் நீங்கள் மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியை நீங்கள் வணங்குறப்போ அவங்களோட அருளால் இந்த மன நிம்மதி மேலும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தோட தொடக்கத்திலே வருது. மாதத்தோட தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8, 9 இந்த 2 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படவில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தோட கடைசியில் 27, 28 இந்த 2 நாட்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா மொத்தமாக 3 நாட்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம்னா வந்து நட்சத்திர பலன்களை இங்கே பார்க்கலாம். நம்ம இங்கே நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதம். இந்த மாதம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள்ங்கிறத விட வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக வரும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் பதவி உயர்வு பண உயர்வு அது மாதிரியான செய்திகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் காரணமாக வெளியூர் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்களை கூட மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு முன்னேற்றமாக அமைய போகுது அப்படிங்கிறது இந்த மாற்றத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து வெளியூர் இல்லை வெளிநாட்டு பயணங்கள் உடனே வந்து வராமல் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதற்காக முன்னெச்சரிக்கையும் முன்னேற்பாடுகளையும் நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான காலத்தில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்
பெற்றோரோட உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். பெற்றோர்கள் உடல் நலனில் நீங்கள் கவனம் செலுத்துகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் தவிர்க்க முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அதை முன்கூட்டியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இடமாற்றத்தை விரும்புவீங்க. அந்த இடமாற்றத்தை விரும்புகிறவங்க இந்த கால நேரத்தில் இடமாற்றத்தை செஞ்சு கொள்ளலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மைகளை தரும். அதாவது விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் மாற்றிக்கலாம், விருப்பம் இல்லாதவர்கள் அப்படியே தொடரலாம். விருப்பம் இருக்கிறவங்க வந்து மாத்திரப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வண்டி வாகனம் இல்லை வந்து நகை வீடு மனை இது மாதிரி வாங்குறதுக்கான ஆசையும் அருளும் நிறையா இருக்குது. அதனால் அது மாதிரி பிரச்சனை அது மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த கால நேரத்தில் செய்ய முடியும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. அதே போல் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள், வேறு யாரோ பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க, அதை போய் எட்டி பார்க்கலாம், இல்லை அதுக்கு ஏதாவது கருத்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இப்படி தவிர்க்கிறப்ப என்னன்னா தேவையில்லாத பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து வெளியில் வர முடியும். அதே போல் அந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து தாக்கத்தையும் வேகத்தையும் நீங்கள் குறைக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அதே போல் எந்த விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் அதில் முன்னெச்சரிக்கையோடையும் அதில் வந்து சாதக பாதங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வர தேவையில்லாத பிரச்சனைகளை எளிதில் நீங்கள் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த மாதத்தோட இன்னொரு சிறப்பாக உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கடைசி நட்சத்திரமான மிருக சீரிசம் 1, 2 பாதங்களை பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யோகங்கள் வரப்போகுது. நிறைய யோகங்கள் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண ரீதியாகவும் சரி, அதே போல் மன ரீதியாகவும் சரி, சந்தோஷமாகவும் சரி, எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இன்ப காலம் தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளும் அதே போல் நீங்கள் ஏற்றம் அடையும் நினைக்கிற எண்ணங்கள் கூட நிறைவேறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் வரப்போகுது. அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் ஆசி அதிகமாக கிடைக்க போகுது. உங்கள் முன்னோர்கள் ஆசி கிடைக்கிறதுனால நீங்கள் இதுவரை இல்லாத வாழ்க்கையில் புதிய உச்சங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களோட பூர்வீக சொத்து இருக்கு இல்லையா, அந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்த பெரிய பிரச்சனைகள், அது என்னப்பா இவ்வளோ சொத்து இருக்குது ஆனால் வந்து என்னால் முழுசாக அனுபவிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் புரியுது. அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமாக முடிய போகுதுங்க. சுமூகமாக முடிய போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் அதில் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது. இப்படி உங்களுக்கு வந்து சாதகமான வாய்ப்புகளோட அந்த பிரச்சனைகள் தீர்வதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறையா வரது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தில் இது மாதிரி பிரச்சனைகள், அதாவது முடியவே முடியாது அப்படின்னு தோன்ற பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். முடிவுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் அதுலேயும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் குடும்பத்தோட பாரம்பரிய தொழில், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா காலத்துலேருந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து சில தொழில்களை அப்படியே தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தொழில்களில் அவங்க வந்து நிபுணர்களாகவும் இருப்பாங்க. அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த கால நேரம் சிறப்பாக கை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிறப்ப என்னாங்கன்னா அந்த தடைகள் தாமதத்திலேருந்து நீங்கள் விலகலாம். இல்லை அந்த தடைகள் தாமதத்தோட தாக்கமும் வேகமும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரனின் அருள் நல்லாவே இருக்குது. சுக்கிரனின் அருள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியை நீங்கள் பூஜை செய்கிறப்போ உங்களுக்கு இந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன நிம்மதி உருவாக போகுது. மகாலட்சுமியின் அருளால் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக நடக்கப் போகிறது. இந்த வாரத்திலும் இந்த மாதத்திலும் இதே போன்ற காணொளிகளுக்கு நமது சேனலை சப்போர்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.